மாமியோட உங்களோட தெய்வீகமான முகத்தையெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு பஞ்சாமிரதமே சாப்பிட்ட மாதிரி தோணுறது. பிள்ளையார் கோவில்ல ஒரு அபிஷேகம் இருக்கு. தோப்பனாரெல்லாம் இன்னைக்காக காத்துட்டு இருப்பார். இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வந்து சூடா உங்க கையாலேயே பால் சாப்பிடுறேன். அப்ப நான் வரட்டா மாமி? வரட்டா? வருவேன். இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா இருக்கவே முடியாதே. என்னடாவன் நவராத்திரியில வர சிவாஜி மாதிரி நாளுக்கு நாள் வேஷத்தை மாத்திரானேன்னு பாக்குறியா? அந்த சாவித்திரிக்காக அந்த சிவாஜி 9 வேஷம் தான் போட்டார். ஆனா இந்த சாவித்திரிக்காக இந்த சிவாஜி 9000 வேஷம் போடுவன். என்ன குப்புன்னு வேர்த்திருச்சா? உள்ள மாமி நேக்காக சூட பால் கறந்து கொண்டு வருவா. அத நீ போய் சாப்பிடு. ஸ்வீட் சாவித்தியா, எதுக்கு இதெல்லாம்? நான் ஏதோ கொடுத்தேங்கிறதுக்காக நீயும் ஏதாவது கொடுக்கணுமா? சொன்னா கேட்க மாட்டியே. சரி, ஆசையா வாங்கிட்டு வந்திருப்பேன். உன் ஆசையை நான் ஏன் கெடுக்கணும்? வித்யா, நினைத்ததை முடிப்பவன் அண்ணலச்சோ. வித்யாவின் இதேக்கணி அண்ணலச்சோ. கல்யாண பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு போகுது. மச்சி மச்சி சீக்கிரம் பிரியடா, என்னன்னு பாத்துருவோம். அலையாதீங்கடா, சீக்கிரம் பிரியாண்டா. டேய் தள்ளி நில்லுங்கடா. தள்ளாலு பாத்து பிரியடா, பாம்கியம் வச்சிருக்க போறாங்க. யாராவன்? டேய் மச்சி புழுக்கமா இருக்கு, போங்கடா. போங்க இருடா அண்ணா. பாத்து தோறேன். யாரோ சீக்கிரம் சோடா வாங்கிட்டு வாடா. நடக்குது. ஏன்டா ஆலந்தூர் அமல, என்னடா உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுனா நீ என்னடா பண்ணுவ? எனக்கு மாத்திரம் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருந்துச்சு, முருங்கை மரத்துல தூக்கு போட்டு தொங்கி இருப்பேன். அசோக் ஏன் இன்னும் தொங்கல? நம்ம எல்லாம் போனதுக்கு அப்புறம் தொங்குவான். ஏன்டா அசோக், தொங்குறதுதான் தொங்க போறேன். காலத்துல தொங்குனீனா இன்னைக்கு காலேஜ் லீவ் விடுவாங்க. நானும் நதியாவும் சினிமாக்கு போலான் இருக்கோம். எப்ப தொங்க போறேன்? தொங்குனாலும் தொங்குவான்பா. தலைவா என்ன சொன்னீங்க? அண்ணியா? இப்ப நீங்க யாருன்னு அவ சொல்லிட்டு போயிட்டாளு. சுனிதா வா. அப்புறம் சின்னையா, சின்னையா இதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? அப்பா அம்மா இந்த ரூம்ல தாட்டு புட்டு கத்தான் செய்வாங்க. அடுத்த ரூம்ல அப்பா குமுறி குமுறி அழுவாரு. அம்மா அழாதீங்க அழாதீங்கன்னு தொடச்சி விடுவாங்க. இப்ப என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கங்க. தலைவலியா? உங்களுக்காகவே கட்டில்ல அம்முக்குட்டி அம்முக்குட்டின்னு 16 வயசுல ஒரு குட்டி, டீப்பாவுல மெக்டோல் மெக்டோல்னு ஒரு புட்டி. அப்ப ஹோட்டல் ஜிஜிபில ரூம் போட்டுருவோமா? வேண்டாம். உடம்புக்கு நல்லது சின்னையா? வேண்டாம். நெஞ்சுக்கு நல்லது சின்னையா? வேண்டாம். சரி, அப்ப உங்க சார்பா இந்த கொண்டையப்ப போயிட்டு வந்துட்டுமா? தொட்டு பாரு குத்தமில்ல மாமே. ஹலோ கவிதாவா? ஐ ஆம் கொண்டையப்பன் ஸ்பீக்கிங். ஆமாடி, இன்னைக்கு ஜிஜிபில ரூம் போட்டிருக்கேன். அங்க அசோகையா வராரு. அப்படியே உன் தங்கச்சி ருக்மணியை கூட்டி வந்துரு. ஏன்னா இங்க கொண்டையப்பனும் வராரு. அடி செருப்பு. ஐயா ஐயோ அடிக்காதீங்க. ஐயா அடிக்காதீங்க. ஏய் பொறுக்கி மேல, இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா செருப்பு பிஞ்சிடும். ஏய் அவன் இனிமே வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இது வேணா. வாங்க வாங்க, என்ன வேணா? உப்பு புளி மிளகா சீரகம் இருக்கா? என்னங்க கிண்டல் பண்றீங்களா? இது செருப்பு கடைங்க, மளிகை கடை இல்ல. செருப்பு கடையில செருப்பு வாங்காம வேற எதுக்கு வருவாங்க? அப்படியா? டேய் சார், செருப்பு எடுத்துக்காமே. என்னது? போட்டு பாக்குங்க. அதான் நான் பார்த்தேன். சீக்கிரம் கொடுப்பா. ஐ நல்லா இருக்கே, போட்டு பார்க்கலாமா? போட்டு பாருங்க. ஐ நல்லா இருக்கே, நடந்து பார்க்கலாமா? நடந்து பாருங்க. ஐ நல்லா இருக்கே, ஓடி பார்க்கலாமா? ஓடி பாருங்க. போலீஸுக்கு போன் பண்ணுயா? போலீஸா? போன் பண்ணாதீங்க. என்ன திருட்டு போயல? அவசரப்படாதீங்க. இந்தாங்க செருப்பு, உங்க பணம். நீ 50 ரூபா தானே திருடிட்டு போன, 100 ரூபா இருக்க. விவரமா சொல்றேன். நான் ஆஸ்பத்திரியில தொட்டில இருந்தப்போ டாக்டருடைய மோதிரத்தை திருடுறேன். தொட்டில் பழக்கம் இப்ப செருப்பு கடை வரைக்கும் வந்துருச்சு. நான் எதை திருடினாலும் என் மனசு குடுத்துரு குடுத்துருன்னு உறுத்திக்கிட்டு இருக்கோம்.
அதுதான் ஒட்டிக்கு ரெட்டி. அது சரிங்கோயா, கூட 50 ரூபா கொடுத்தியே, அது எதுக்கும்? அந்த செருப்பு கடைக்காரன் நினைச்சாருன்னா என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதுதான் சீட்டு மேல 50 ரூபா போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வானாப்பா, நீதான் எடுத்துக்கிட்டு போன பணத்தை திருப்பி கொடுத்துட்டிய, இந்த 50 ரூபா வேண்டாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். क्या बोलता? அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக பாணி ஆத்தாக, ஃபால்ட் ஆத்தாக தண்டனை ஆத்தாக. என்ன துத்துவோம்? ஐயோ, தொத்துவோம் இல்லையா, தத்துவம். நான் வர்றேன் செல்ட்டு. தம்பி, அரே பையா, தம்பி, அரே பையா, என்னையா இது இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா? எப்படியோ உனக்கு 50 ரூபாய் லாபம். அட போயா. அரே ராம், ஒரு நாளைக்கு நம்ம கடை மேலே ஆத்தாவை. சுனிதா சுனிதான்னு கூப்பிடும் போதெல்லாம் உன் இதயத்தை தான் நீங்க என்ன கேக்குற மாதிரி இருக்கு. நீ இவ்வளவு தூரம் என்ன புரிஞ்சு வச்சிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சுனிதா, லாலு, சுனிதா, லாலு, சுனிதா, லாலு, சுனிதா, லாலு, சுனிதா, லாலு, சுனிதா, லாலு. ஏய், என்னடா மச்சான் கண்டுகா மாதிரி போற? என்ன சைடு வேணா? அரே முட்டை பூச்சி மருந்து கொடுப்பா. சாப்பிடவா படத்துல? क्या बोलता? தப்பா நினைக்காதீங்க சேட்டு, இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏய், சட்டுன்னு எடுத்து கொடுறா, வியாபாரத்தை கெடுத்துறாம. வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? ஹார்லிக்ஸ் வேணும். என்ன பாட்டி, ஹார்லிக்ஸ் நீ கூட சாப்பிடுறியா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஹார்லிக்ஸ் தான் சாப்பிடுறேன். வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஹார்லிக்ஸ் தான். ஏன் சார், பேப்பர்ல கட்டி கொடுத்தவா? வேண்டாம் வேண்டாம், நான் அப்படியே தூக்கி ஓடிடுவேன். ஐயோ, ஐயோ போச்சு. அண்ணே 100க்கு போன் பண்ணட்டுமா? மீதி 400 உங்க அப்பா நான் போன் பண்ணுவான், 500க்கு சேர்த்து பண்றா. அரே ரே படட்டும் ஆத்தானே. கூல் கூல். சார் இந்தாங்க உங்க ஹார்லிக்ஸ் 500 ரூபாய் பணம், மேற்கொண்டு 500 ரூபாய். மேற்கொண்டு 500 ரூபா எதுக்கு? என்ன பத்தி சேட்டுக்கு தெரியும். உப்பு தின்னவன் பாணியா ஆத்தா, தப்பு செஞ்சவன் தண்டனையா ஆத்தா. மீதி எல்லாம் சேர்த்து சொல்லுவாரு. நான் வரட்டுங்களா? ஐயோ, ஹரே ராம், 500க்கு 1000. ஒரு நாள் அவனை நம்ம கடை மேலே ஆத்தாவை. இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. நல்லாவே இருக்கு அப்பா. பையா, ஹரே ராம், இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கும். பையா, நம்ம கடை மேல புது புது நகையெல்லாம் வந்திருக்கும். செயினே பாருங்கோ, நெக்லஸே பாருங்கோ. வேண்டாங்கப்பா. அப்படி சொல்லக்கூடாது, பக்கத்து கடைக்கெல்லாம் போறீங்கோ, நம்ம கடைக்கு வந்திருக்கீங்கோ. உப்பு தின்னுங்கோ, தண்ணி குடிங்கோ. ஓகே. ஐ செயின் நல்லா இருக்கே. செயின் வேணுமா? எடுத்துக்கோங்க. நீங்க செயினே பாருங்கோ, நான் பணத்தை என்றேன். 5000 5000 5000. ஏன் சார் இந்த செயின் எனக்கு நல்லா இருக்கா? 5000 5000 5000 5000 5000 5000. ஏய் ஓடாத. சார் பிடிங்க, பிடிங்க. ஓடிடுங்க ஐயா, பிடிக்கணும், பிடி. கொஞ்சம் சும்மா இருங்கோ, அவசரப்பட்டு பிடிக்காதீங்கோ. பிடிக்காதீங்கோவா? ஏன்? வந்துருவான். வந்துருவானா? எப்படியா? சொல்றேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலே பக்கத்து செருப்பு கடையில 50 ரூபாய்க்கு 100 ரூபாயும், இப்போ இங்க 5000க்கு 10,000 வருது. ஐயோ, பணம் எல்லாம் போச்சே, ஆளை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? கதி கலங்கின. ஐயோ, ஆளை காணுமே அம்மா. ஐயோ, அரே ஹரே ராம், 6 மணி நேரம் ஆயி போச்சு, ஆளே காணுமே. அரே ராம், ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அரே 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 சார் 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 வந்துட்டானா? வரலீங்கோ சார். சார் எங்க போனான்னு தெரியல. சோர் சோர், புடிங்கோ புடிங்கோ. புடிங்கவா? கையோட பிடிச்சவன கூட சொன்னேன். இப்ப அவனை நான் எங்கயா போய் பிடிக்கிறது? சார், உன்னதான் பிடிக்கணும். செயினை பிடி, நட ஸ்டேஷனுக்கு. பேராசை தானே, உன்னை உள்ள தள்ளி போடுறேன். ஐயோ, என்ன உள்ள தள்ளிடாதீங்கோ. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஐயா கைடா, என்னது ஒழுங்கா நந்தின்னு வர? நோண்டி இருக்க மாட்டேன், நான் நந்து காட்டுறேன் பாரு. இப்படி நடக்கும் நீனா? ஐயா ஐயா, மூஞ்சி பாரு. வா மச்சான் வா. வண்ணாரப்பேட்டை, வண்ணாரப்பட்ட பக்கத்தில ஜோளாருப்பேட்டை, சிலுக்கோட கையால. வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு. பள்ளிக்கூடங்கள்லாம் இடிச்சிட்டு வெறும் சாராய கடையா ஆக்கி விட்டாங்க. இந்த நாத்தத்தை தாங்கிட்டு எப்படித்தான் குடிக்கிறாங்களோ குடியார பயலுங்க. அடப்பு, நாட்டை பத்தி நீ பேசின்னு போறியா? யோ, இப்ப நீ மில்லி தானே அடிச்சுன்னு வந்த. எவன் சொன்னது? நான் சாராயம் தான் அடிச்சேன்.
யோ உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதாயா? காலையில எந்திரிச்சமா, குளிச்சமா, சாமியை கும்பிட்டமா, அப்படியே வெளியில போய் 4 பேர்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சமா, எவகலத்துலயாவது இருக்கிற சங்கிலி அத்துக்கிற வந்தமான்னு இல்லாம இப்படி குச்சிக்கினே வந்தா குடும்பம் இப்படியா உருப்படும்? கந்தகாய், நான் என்ன சம்பாதிக்காம இருக்கேன்? உன் கழுத்துல தொங்குதே சங்கிலி, அது கூட ஒரு சேட்டு கடையில் அடிச்சதா? அது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியாதா? ஐயா பேசாத. இப்ப நீ இன்னத்துக்கு குச்சின்னு வந்தானே என் கையில சொல்லிடுப்பா. நான் கையில எல்லாம் சொல்ல மாட்டேன், வாயில தான் சொல்லுவேன். உள்ள வச்சிருக்கே போனோம், அது பக்கத்துல படுக்க வேணாம், ஒரே கப்பு நாத்தம், அதுக்கு தான் 2 பக்கு போட்டேன். அந்த வவுத்தரிச்சல ஏன் கேக்குற? ஒத்த அனாத போன வேணும்னு ஆர்டர் குத்தின்னு போனா, இன்னும் காணோம். நான் இன்னையா செய்யறது? இந்தாம உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் எனக்கு போதையெல்லாம் இறங்கிட்டு போகுது. நான் உள்ள போய் தூங்க போறேன். தல்லையா ஏண்டா முடிக்க மாட்டேங்க போல இருக்க. அது சரி. ஆண்டாளு, கடையில மிச்சம் மீதி இருக்குதா? உங்க கண்ணுல கரையம் அரிக்காம ஏங்க 2 வீட்டு சாமான் வாங்க வேண்டாமா? 2 வீடா? நமக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு தானே. ஆமா, கல்யாண பொண்ணு நம்ம மக, மாப்பிள்ளை என் தம்பி. எங்க பாமாவை காணோம்? இது வந்துட்டேம்மா. இதெல்லாம் என்னம்மா? எல்லாம் உனக்குதாம்மா. பாத்தியா, 2 பட்டு புடவை, 1 நலுங்குக்கு, 1 முகூர்த்தத்துக்கு, ஒவ்வொன்னு 2000 ரூபாய் ஆகுதுமா. எப்படிமா இருக்கு? அந்த நெக்லஸ், அந்த வைர அட்டிகை, கம்மல், வளையல் எல்லாம் பாமாவுக்கு தான். எல்லாம் பாமாவுக்கு போட்டு அலங்காரம் பண்ணுனா எப்படிங்க இருக்கும்? சாட்சாத் மகாலட்சுமி எதுக்க வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் பொண்ணாச்சே? என் பொண்ணுன்னு சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. சரி, நம்ம பொண்ணு. ஆ. பொண்ணு ஐட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு, தாலி உள்பட. தாலியா? ஐயா. அடுத்தது மாப்பிள்ளை ஐட்டம். இந்த சட்டை, பட்டு வேஷ்டி எல்லாத்தையும் என் தம்பிக்கு போட்டு உன்னையும் பக்கத்துல உட்கார வச்சு என் தம்பிய மாப்பிள்ளை குரத்துல பார்த்தா கன்றாவியா இருக்கும். பாக்கத்தானே போற இன்னும் 1 வாரத்துல. 1 வாரத்திலயா? நாளைக்கு ஐயரை வர சொல்லிருக்கேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம். எல்லாம் ரொம்ப பிரமாதமா நடக்கணும். யாரும் ஒண்ணு தொடக்கூடாது. எல்லாத்தையும் நானே கொண்டு போய் வச்சு பீரோவுல பூட்ட போறேன். நந்து, நீ இங்க இருக்க? என்னடா கண்ணத்துல கையி? பெருசா கப்பல் எப்படா வாங்கின? கடல்ல விட்ட எப்ப முங்கிச்சு? சும்மாரா, விஷயம் தலைக்கு மேல போயிடுச்சு. கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துட்டியா? ஆமா, அம்மா சுருக்கேர் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால நான் தாலிக்கேரை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, நல்ல பாயிண்டோட வரும்போது இப்படி ஏடா ஓடமா ஏதாவது பண்ணி தொலைப்பியே. என்ன பாயிண்ட் அதை முதல்ல சொல்லு. டேய், நீயே தற்கொலை பண்ணிக்கிறதா சொல்லி மத்தவங்கள பயமுறுத்தி கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையை தள்ளி போட. ஏண்டா நிஜமாவே நான் தற்கொலை பண்ணிட்டேன்? தப்பே கிடையாது. நந்து, நீ இருந்து ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டா இன்னொருத்தி தற்கொலை பண்ணிக்க போற. நீயே இல்லன்னு வச்சுக்கோ, 2 பேரும் தற்கொலை பண்ணிக்க போறாங்க. கூடவே பாட்டி படம் வரும். ஒண்ணுடா, நீ ஆன மாதிரி இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். விசேஷமான ஜாதகம். யாரது? நான் தான் சேஷு, BA BL. சேஷுவா? நீ என்னடா இந்த நேரத்துல? எந்த நேரமாவது 24 மணி நேரம் கூடவே இருக்க வச்சு விட்டாரே இவன். ஏண்டா இவனை பாத்தியா? ஏதோ குடிமுழுகி போனவ மாதிரி உட்கார்ந்துருக்கானே. நீயாவது கொஞ்சம் சொல்லக்கூடாது? சொல்லப்படாதா? எவ்வளவு சொல்லிருக்க? ஏடா நந்து, நான் உங்ககிட்ட சொல்லல மத்தவங்களுக்காக பெத்தவங்களை கண்கலங்க வைக்கப்படாதுன்னு? சொல்லடா இல்லையா? ஐயோ மாமா, மாமா, டேய் அங்க பாரா. லட்சுமி, சீக்கிரம் புறப்படு. கட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துருவான். என்னண்ணா இது? மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ். நான் அதை சொல்லல, திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்களே. அதுவா, நாளை காலையில ஆண்டாளு நிச்சயார்த்தம் வச்சிருக்கா. 4 பேர் மத்தியில அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, யாருக்கு கேவலம்? அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு. நீ என்ன பண்றேன்னா, மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிட்டு போய் ஒரு கோயில வச்சு தாலி கட்டி வந்துரு. காலையில நான் பாத்துக்கிறேன். இந்த பாடே வைக்கோலு சேஷு சரிதான்டா. இதுல துணி இருக்குது, மாப்பிள்ளைய ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுற. போயிடலாம். சீக்கிரம் போ. போயண்டா. அண்ணா, இந்த கல்யாணத்தை இப்படி முடிச்சிட்டு வர்றது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? விவரம் தெரியாம பேசுறீங்க. என் பொண்டாட்டிய பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. தூங்கிட்டு இருக்கிறா. காலையில என்ன நடக்குமோ. பாமா, கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா நான் அத்தை கூட இங்கே வந்து தங்கிடுறேன். ஆனா என்னம்மா? ஆனா உங்களை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்குப்பா. அதான் எஜமா எனக்கும். டேய் சோலே, உன் ஆனவாய மூடண்டா. வாயண்டா. தலைக்கு வேற போயிடுச்சு. அப்புறம் என்ன? வா வாடா. இத வந்துட்டான். மாப்பிள முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்குது? அநேகமா நாளைக்கு காலையில உங்க முகம் கூட அப்படித்தான் எஜமா. அத்தை, நீங்க புடவை மாத்திக்கல? எனக்கு பரவாயில்லம்மா, நான் இப்படியே வரேன்.
ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தாரை நீ ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும்மா. எதுக்கு சொல்றேன்னா ஆட்டிக்கிட்டா புறப்படுங்க புறப்படுங்க. டேய் இதெல்லாம் எடுத்துக்கடா, நேரம் ஆகல. பரதரம் கிருஷ்ணம் அதிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் பாங்கோ உட்காருங்கோ விஹாரேத் சர்வ விக்னோப சாந்ததே ஏதவேருணேசுதே ஸ்ரேதிகா மத்கலாமத்குலேந்திரியாணி அங்கான்யாத்தன் பெரிஜாது பக்தினோ ஆத்தானவங்கே சபதாத் சரஸ்வதி. ஏண்டா அம்பி, இந்த கோயில்ல மந்திரம் சொல்றதுக்கு வேற யாருமே கிடையாதா? இருக்காரே. யாரு? இந்தாபனர். அவர் வர வேண்டியதானே? அவருக்கு ஜரமா இருக்கு, அதனால நான் வந்தேன். நீ சப்ஸ்டியூட்டோ? ஆமா. என்னடா இது பள்ளிக்கூட புத்தகம் மாதிரி அவ்வளவு மந்திரத்தையும் படிச்சு முடிக்க போறியா? விடிஞ்சுடும். எல்லாத்தையும் சுருக்கி தாலி கட்டுற மந்திரத்தை மாத்திரம் படி போதும். ஐயோ, பகவான் சாத்திரத்தை பாதி நிறுத்துறது பாவமோன்னா? பெரிய பாவம். சுவாமியே சும்மா இருக்கார், அப்புறம் நீ என்னடே? நீ பேசாம இருக்க மாட்டே. நீங்க படிங்க சுவாமி. யார் சொல்றாள்? உண்மை இல்ல, சனேஸ்வர பகவானையும் சேர்த்து படிக்கப்படி சொல்ல. என்ன பொறுக்க போறடா? படியும் படிங்க. வா பாட்டி, வாங்க ருக்கு. என்ன சேஷு, நீ கோயிலுக்கு வந்திருக்கே, ஆச்சரியமா இருக்கே. நீங்க வந்ததுதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன் பாட்டி, கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாளா? ஏண்டாப்பா, கோவில்ல சாமி கும்பிட வராம பின்ன என்ன ஜல்லிக்கட்டு பார்க்க வருவாங்க? ஜல்லிக்கட்டு தானே, நடந்தாலும் நடக்கும். காளை அலங்காரத்தோட ரெடியா இருக்கு. பாவம், என்ன பாடுபட போறதோ. சரி சரி, பேசினா பேசிட்டே இருப்பேன். நடங்க பாட்டி, போலாம். இருக்கோ இருக்கோ பாட்டி, உங்க நல்லதுக்காக சொல்றேன். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இந்த கோயிலுக்கு வந்தா முதல்ல பிராகாரத்தை 9 தரம் சுத்தணும். அப்பதான் சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். இப்போ ருக்குவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? வேணும்னா சுத்தி வாங்க, இல்லன்னா நேரம் வந்துருங்க. அம்மா ருக்கு, ஐயருங்க ஏதாவது சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும். வா, சீக்கிரமா போய் சுத்திட்டு வரும். என்னத்துக்கு சீக்கிரம்? அவசரம் இல்ல, நிதானமா சுத்திட்டு வாங்க. போங்க போங்க போங்க. மாமா வா. மனசை செதற விடாதேம்மா. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு மனசார சுவாமியை வேண்டிக்கோமா. பாட்டி, சாமியை கும்பிடுறதை விட அவரை தினம் மனசுல வச்சு கும்பிடுறேன். அதுவே எனக்கு திருப்தியா இருக்கு. இப்போது மந்திரத்தை முடிச்சு எனக்கு ஒரு நிம்மதியை குடுத்தியே. சரவாத்தியம் சரவாத்தியம், என்னடா இருந்து பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா தலை கட்டுற. கட்டண்டா. நிறுத்துங்க. மணி எவ்வளவு வருது? ஏன் அடிக்க 1 நிமிஷம் இருக்கு. 7 மணிக்குனா எவகண்டவே முடியாது. நோக்கு 7 மணிக்கு தான் முடியறது. நேக்கு எவகண்டமே அப்பதான் ஆரம்பம் ஆனது. மாங்கல்யம் தந்துனானே நாம ஜீவன ஹேதுனா. 9 சுத்திட்டு வர்றதுக்குள்ளர காலெல்லாம் ஓஞ்சி போச்சடி அம்மா. அதாவது பாட்டி, ருக்கு, இந்த கல்யாண தம்பதிகள் கல்யாணம் முடிஞ்ச உடனே மணவரைய ஒரு வாட்டி சுத்துவாளே, அதை நீ பாத்திருக்கியோ? ஆமா. அதே நினைச்சு நீங்க 10வது வாட்டி ஒரு சுத்துறீங்களோ? ஆமா. ஏண்டாப்பா, அத முதல்ல சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? 9 சுத்து இவ்வளவு சீக்கிரம் நீங்க சுத்தி பிடிப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் மந்திரம் சொல்ற பையன் வேற சரியில்லை. சரி சரி, நடமா போ. ருக்மிணி, அந்த காட்சியை பாத்தியா? நம்ம பேசுற சமாச்சாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சகுனம் அமையிறது ரொம்ப அபூர்வம். ஆமாமா, ரொம்ப அபூர்வம் அபூர்வம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நான் யாரையும் விரோதிக்கிறது இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. உள்ள போலாமா? உள்ளேயாவது போறதாவது கிட்டுது போ. இப்ப சுத்துற 9 சுத்து வீடா போயிடும். 10வது யாரு சுத்துவா? ருக்மிணி, அங்க பாரு, தாலி கட்ட போறாங்க, தாலி கட்ட போறாங்க. இங்க இருந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்.
என்ன மெய்மறந்துட்டா? கடைசி சுத்து சுத்த வேணாமா? வாமா சுத்திட்டு வருவான். முக்கியமான சுத்து. கடைசி சுத்து. தீர்க்க சுமங்கலியாயிரம்மா. போதும் என்னடா இது? சீக்கிரம் புறப்படுங்க. வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க. நந்து எங்கடா காணோம்? நந்து கார்ல உட்கார்ந்துருப்பா. நீங்க சீக்கிரமா புறப்படுங்க. அப்ப நீ? நான் குறுக்கெல்லாம் கவனிக்க வேண்டாமா? எனக்கு தெரியாதா? போங்க 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 போங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அடே வாங்க வாங்க. என்ன கடைசி சுத்து முடிச்சதா? எல்லாம் முடிச்சதுடாப்பா.